காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும், யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஜேன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. பகர்துண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான ஏவிளம்பி வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2017 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசலாம். இப்போ நம்ம தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தெய்வீகமான பொருட்களை கொடுக்கறதோ, இல்லை நம்ம ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கிற வாழ்க்கை, இல்லை ஒரு சாமியார் மாதிரி இருக்கிற வாழ்க்கை, இல்லை கோயிலில் இருக்க பூஜை பண்ணக்கூடியவர்களுக்கு இது மட்டும்தான் நம்ம தானம்னு நினைக்கிறோம். ஆனால் தானம்ன்றதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. தானம்ன்றதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ நான் பொதுவாக சொல்லுவோம், இந்த ருத்ராட்ச தானம், லவண தானம், உப்பு தானம்லாம் பார்த்தா அதிக செலவு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ருத்ராட்ச மாலையே வாங்கி பண்ணால் கூட ஒரு 100 ரூபா இருக்கும். ஒரு நல்ல ருத்ராட்ச மாலை அப்படின்றது ஒரு 100 ரூபா 150 ரூபா இருக்கும். ஒரு 100 ரூபா 150 ரூபா மாலையை வாங்கி தானம் பண்ணுறது நமக்கு பெரிய செலவு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாரி இந்த கல் உப்பு தானம் பண்ணுறதோ பெரிய செலவு கிடையாது. அதேமாரி கொடை தானம் பண்ணுறது மிஞ்சி அதிகபட்சம் ஒரு கொடை 150 ரூபா இருக்கலாம். ஆக இதெல்லாம் பணத்தை வச்சு நம்ம அதுக்கு மதிப்பை போடக்கூடாது. ஆக அதுக்கு பொருளுக்கு, அந்த பொருளுக்குன்னு இருக்க மதிப்பு தனி. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி பொருட்கள் மட்டும்தான் தானம் பண்ணணுமா, இல்லை எந்தெந்த பொருள் தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தானத்தில் ரொம்ப சிறந்த தானமாக சொல்லப்பட்டது புத்தக தானம். வித்யாதானம்ன்றது நல்லா படிச்சிருந்தால் 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்து வித்யாதானம் பண்ணலாம். மகா பண்டிதர்களாக இருந்தால், இல்லை ஒரு விஷயத்தில் நல்லா படித்தவாளாக இருந்தால் இந்த வித்யாதானம் பண்ணலாம். ஆனால் வித்யாதானம்னு எனக்கு வேத